ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பர்களே. மீண்டும் சைவ நற்சிந்தனையிலே கடந்த முறை சிவ சிவ என்றிட தீவினை மாளும் என்ற முக்கிய விஷயத்தை பார்த்தோம். எப்போதும் இறையருள் எங்களை சரியாக வழிநடத்தும். அந்த இறையருளோடு நாங்கள் ஒன்றிவிட்டால் நாங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் கிடைக்கும். அந்த வழியை காட்டுவதுதான் சமயம், நெறி. அந்த வகையிலே அடியேன் உங்கள் நலனுக்காக, எங்களுடைய மக்களின் நலனுக்காக அறிந்ததை தெரிந்ததை எம்பெருமான் எனக்கு உணர்த்தியதை சொல்லித்தர வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த நற்சிந்தனையை சொல்லுகிறோம். ஒன்று, இறைவனை நம்ப வேண்டும். எங்களுடைய சமயத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். இதற்கு மேலாக உழைப்பதிலே 10% தானம் செய்வது மிகச் சிறப்பு. நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்று சம்பளம் எடுத்தால் ஒரு நாளைக்கு இப்ப 2000 ரூபாய் குறைந்தது. அந்த 2000-லே 10% 200 ரூபாய். அந்த 200 ரூபாய் எங்களுக்கு சொந்தம் இல்லை, அது சமூகத்துக்கு சொந்தம். அந்த 200 ரூபாய் எப்படி தானம் வழங்குவது? எங்களுடைய சமயத்தை பரிபாலிக்கின்ற, எங்களுடைய சமயத்தை மேன்மைப்படுத்தி சிவபெருமானை மேன்மைப்படுத்துகின்ற அந்த சிவாலயங்கள் ஊடாக அது செய்யப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அந்த சிவாலயம் என்ன செய்ய வேண்டும்? அதை மக்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து உதவி செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும். அப்ப கொடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம், 3 தலைமுறைக்கு சொத்து வளரும். இப்ப கொடுக்காமல் சம்பாதிச்சது, கடந்த காலங்களிலே கொடுக்காமல் சம்பாதிச்சது. அது மட்டுமல்ல, சிலர் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் சிவாலயங்களுக்கு கொடுக்கவில்லை, சிவ வழிபாட்டுக்கு, அதாவது சைவ வளர்ச்சிக்கு கொடுக்கவில்லை. ஆலயங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், ஆனா அந்த ஆலயங்களால் கிடைக்கின்ற புண்ணியம் பலன் மிக சொற்பம். ஆனால் சிவாலயங்களுக்கு கொடுக்கின்ற புண்ணிய பலன் மிக அதிகம், கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அதாவது புண்ணியசாலிகளுக்குத்தான் சிவாலயங்களுக்கு கொடுக்கின்ற பாக்கியம் உண்டு. அப்ப புண்ணியசாலிகள் என்ன செய்ய வேண்டும்? புண்ணியம் பெறுவதற்கு நாங்கள் கடந்த காலங்களிலே எல்லோரும் நல்லதும் செய்துட்டு வந்திருக்கிறோம், தீமையும் செய்துட்டு வந்திருக்கிறோம். இந்த நல்லது கெட்டது என்பது தெரியாமலும் தெரிந்தும் நடக்கும். அப்ப அதிக தீவினை செய்பவர்கள் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலே பிறக்கின்ற நிலை. ஆனால் கொஞ்சம் புண்ணியம் செய்தவர்கள் வசதி உள்ளவர்கள் குடும்பங்களிலே பிறக்கின்ற நிலை. அப்படி வசதியான குடும்பத்திலே பிறந்து தொடர்ச்சியாக நாங்கள் தானம் செய்யவில்லை என்றால், தானம் மிக முக்கியம், தானம் தலைமுறையை காக்கும். அப்ப வசதியான குடும்பங்களிலே பிறந்து தானம் செய்யவில்லை என்றால் அந்த சொத்து அடுத்த தலைமுறைக்கு தங்குவது கடினம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அதுதான் நடந்திருக்கு. ஏதேதோ வழிகளில் சம்பாதித்தார்கள், ஆனால் அவர்கள் கட்டிய வீடு, அவர்களுடைய சந்ததிகள் வெளியே போய்விட்டார். இப்போ
வீடுகள் வெறிச்சோடி போய் இருக்கு. யாரும் இல்லாத நிலை, ஒருவர் 2 பேர் அப்படி இருக்கின்ற நிலையும் இருக்கிறது. ஆகவே தானம் மிக முக்கியம். உழைப்பதிலே 10% தானம் செய்து சீரோடும் சிறப்போடும் அடுத்த சந்ததிகளையும் எந்த ஒரு துன்பம் இல்லாமல் வாழ வையுங்கள். ஓம் நம சிவாய. மீண்டும் சந்திப்போம்.